அடிக்கடி மின்தடையை கண்டித்து ஜிப்மர் இயக்குனர் வீட்டை ஊழியர் குடியிருப்பு மக்கள் நள்ளிரவில் முற்றுகை. புதுச்சேரி கோரிமேட்டில் மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. ஜிப்மரில் பணியாற்றும் ஊழியர்கள் முதல் அதிகாரிகள் வரையிலான பல்வேறு பிரிவுகளில் ஜிப்மர் வளாகத்தில் குடியிருப்புகள் உள்ளன. இங்கு 1200க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக இரவில் குடியிருப்புகளில் திடீர் மின்தடை ஏற்பட்டு வருகிறது. இதனால் ஊழியர்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். அதேபோல் நேற்று இரவு 8:15 மணிக்கும் மீண்டும் மின்தடை ஏற்பட்டது. மின்சாரம் வராததால் குடியிருப்புகளில் வசிக்கும் ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஜிப்மர் வளாகத்தில் உள்ள இயக்குனரின் வீட்டை நள்ளிரவில் முற்றுகையிட்டனர். மின்தடை பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண இயக்குனரிடம் இருந்து எந்தவித உறுதியான பதிலும் இல்லாததால் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து ஊழியர்கள் கூறுகையில், கடந்த 6 மாதமாகவே மின்தடை பிரச்சினை நீடித்து வருகிறது. இது பற்றி இயக்குனரிடம் முறையிட்டும் இரவு நேரம் காலையில் வாருங்கள் என கூறி தட்டி கழிக்கிறார். மின்தடை பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு இல்லை. இன்றிரவும் மின்தடை ஏற்பட்டது. மின்சாரம் இல்லாமல் இரவு நேரம் ரொம்பவும் பாதிக்கப்படுகிறோம். வசதி படைத்த அதிகாரிகள், டாக்டர்கள் தங்களது வீடுகளில் இன்வெர்டர் வைத்துள்ளனர். இடைமட்ட கடைமட்ட ஊழியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என வேதனையுடன் கூறினார். இதற்கிடையே 11:30 மணிக்கு மின்சாரம் வந்தது. இருப்பினும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தகவல் அறிந்து கோரிமேடு எஸ்ஐ ரமேஷ் தலைமையிலான போலீசார் அங்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.